இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி பெருக்குல்ல, அதனால் நான் வந்துட்டு தாலி கயிறு மட்டும் மாற்றுறேன். என்னோடய பழைய கயிறு பாருங்கள், ரொம்ப கருப்பாக. இது வந்து நம்ம தலைக்கு எண்ணெய்லாம் வைக்கிறதுனால சீக்கிரம் ஃபேட் ஆகிடும், ரொம்ப வந்துட்டு இது போன மாதிரி ஆகிடும். அதனால சரி ஆடி பெருக்குக்கு மாற்றலாம் அப்படின்றதுக்காக நான் மாற்றுறேன். இது இருந்தால் போதுங்க உங்களுக்கு. நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு இது இருந்தால் போதும். தலைக்கு பூ வந்துட்டு வச்சுக்கிறதுக்காக நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த பூ தான். குங்குமம் மஞ்சள் வந்து நான் விநாயகர் பிடிச்சி வைப்பேன் எப்போவுமே பூஜை ரூமில், அவரே எடுத்து வச்சுக்கிட்டேன். விபூதி இருக்குது இதில். இது எப்படி கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்கன்னு கூட நான் போட்டிருக்கேன் வீடியோ, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் யூடியூப்பில் போட்டு விடுவேன். நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், சரிங்களா. இன்ஸ்டாவில் வந்துட்டு மேக்ஸிமம் நான் வந்துட்டு என்ன அளவு போட முடியுமோ அந்த மாதிரி தான் போட்டு விடுவேன், ஷார்ட்ஸ் மாதிரி தான் போட்டு விடுவேன். இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த தாலியோடு தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். அந்த மாதிரி இதில் 23 இருக்குது, சரிங்களா. நாணக்கோலை வந்துட்டு இந்த பெரிய சைஸில் பார்த்திங்கன்னா 11. இது வந்து 1/2 கிராமுக்கே கம்மி தான், இந்த 3மே சேர்த்தாலே கூட. இதில் ஒரு 3 தாலியோடு சேர்த்து 23 அப்படின்றப்போல நான் வச்சுருக்கேன், சரிங்களா. நான் குளிச்சுட்டு இது பிரித்து கோத்துட்டு, அவர் இல்லை, அவரை நான் கூப்பிட்டு இருந்தேன் ஈவினிங் போட்டு விடுப்பான்றப்பல. அவர் இல்லை, நான் சவாரிக்கு போனோம், காசு இல்லைன்ற மாதிரி போயிட்டார். நான் கோத்துட்டு சாமியாண்ட வச்சுட்டு அவர் வந்தோடனே போட்டு விட்டால் சொல்லுவேன், சரிங்களா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ஆடி பெருக்கில் விளக்கு ஏற்றிட்டேன். நல்ல நேரம் டைம் பார்த்து விளக்கு ஏற்றிட்டேன். எடுத்துகிட்டு போய் உட்காந்து நான் கோத்துட்டு எத்தனை கோத்துருக்கேன் என்ன இதுன்றதை ஃபுல்லாக போட்டு விடுறேன், சரிங்களா. கயிறில் கோத்துட்டு தான் இருக்கிறாங்க பசங்கள்லாம் வச்சுட்டு முடியல. அது பாருங்க குங்கத்தில் கூட்டிடுறாங்க. யாரும் வீட்டில் பெரியவங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போடலையா நீங்கள் நினைப்பீங்க. நமக்கு நம்மளே பெரியவங்களாம் போட்டுக்க வேண்டியது தான். அவங்கள இது கூப்பிட்டுட்டு எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்துட்டு நம்மளே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நானே தான் போட்டுக்கிறேன், சரிங்களா. போட்டுக்கோங்க, இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லாருமே போட்டுக்கோங்க, சரிங்களா. பார்த்திங்கன்னா ஓவராலாக நான் கோத்துட்டேன். இவனை கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாடான்னா ரொம்ப பண்ணுறாங்க. வந்து இந்த பிள்ளையார்லேயே கொஞ்சம் பிடிச்சி வச்சுருந்தேன்ல, அதையும் இந்த தண்ணியில் கரைச்சிட்டு பொட்டு மட்டும் வச்சுக்கிறேன். இந்த முடிச்சில் வைப்பாங்கள்ல, வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையாம்மா நீ பண்ணுறேன்னு நினைப்பீங்க. நான் வந்துட்டு அவங்கன்னு யாரையும் கூப்பிடல. அவங்களாம் வந்துட்டு இன்றைக்கி ஆடி பேருக்கு வந்து பண்ணி விடுறேன்னு யாரும் சொல்லலை. சரி நம்மளும் என்ன, அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை. இவர் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா கிறிஸ்டின், அவங்க வந்து ஆடி பெருக்கலாம் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல சரியா. அதெல்லாம் அவங்க இது வரைக்கும் பண்ணலை. சரி அவங்க வந்துட்டு அவங்க இதுபடி அவங்க இது பண்ணுவாங்க. நான் பார்த்திங்கன்னா எங்களோட கொரோனா டைமில் நாங்கள் கோயிலில் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், கோயிலில் தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஃபுல் வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும், சரிங்களா. நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இல்லை சேனலில் கூட போய் பாருங்கள், யூடியூப் சேனலில். அவ்வளோதாங்க, சிம்பிளாக நான் கோத்துட்டேன். ஆனால் இவர் இல்லை, போட்டு விடுறதுக்கு இவர் இல்லை. இவர் வந்து போயிருக்காரு, சவாரி போயிருக்காரு. அதனால் சாமி கிட்ட வச்சுட்டு அவர் வந்து தான் போட்டுப்பேன். அதே போல் கயிறு பார்த்திங்கன்னா இவர் நேற்று வாங்கிட்டு வர மறந்துட்டார், வாங்கிட்டு வரல. அவர் வந்து கசமூர் வரைக்கும் போயிருந்தார் சவாரி, அதனால் மறந்துட்டார். நானும் டிஸ்டர்ப் பண்ணல எதுவும். அதனால் இது வந்து வேல் கொடுக்கும் போது நான் வாங்கின கயிறு தாங்க. வேல் கொடுக்கும் போது இவர் சவுகார்பேட்டில் பல்காக வாங்கிட்டு வந்த கயிறு தான். அதே தான் நான் இப்போ போட்டுட்டேன். ஆனால் இது அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஆடி பெருக்குக்கு இப்போ இனிமேல் தான் இதுக்கப்புறம் தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கோத்து போட போகிறீங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்க கயிறை வாங்கிக்கோங்க, சரிங்களா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் போய் பாருங்கள். இன்னைக்கு காசெல்லாம் நான் வச்சுருந்தேன். காசு இந்த அரை காசு கால் காசுலாம் சொல்லுவாங்க, அந்த லக்ஷ்மி காசெல்லாம் அம்மா போட்டாங்க. அம்மா போட்டது தான் இதெல்லாம். அம்மா போட்டாங்க தாலி பிரித்து கோக்கும்போது. நான் வீடு வரணும், நம்ம ஒரு வீடு போகணும், வீடு வரணுன்றது ரீசன்னு நிறைய கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அந்த ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு சொல்லிட்டு விற்றுட்டேன். மேக்ஸிமம் காசெல்லாம் விற்றுட்டேன். ஒரு 4 இருக்கும், 4-5 காசு மேலே விற்றுட்டேன். ஒரு 2 காசு மட்டும் நமக்கு பேங்க்கில் இருக்குங்க. இங்கே சேட்டுக்கல்லில் கூட இல்லை, பேங்க்கில் தான் இருக்குது. மொத்த நகை கூட இருக்குது, அது நம்ம தனியாக வாங்க முடியாதுல்ல. இப்போதைக்கு இது தாங்க, சரிங்களா. மணி போடலையான்லாம் சில பேர் நினைப்பீங்க. மணி வந்து அம்மா வீட்டு சைடு எதுவும் போட்டதில்லை. ஆனால் மாமியார் வீட்டு சைடு வந்து போடுவாங்க. கருப்பு மணி, சிவப்பு மணி, இந்த டிஸ்ட்ரிக்ட்னு போடுவாங்க. நான் இது வரைக்கும் மணி எதுவும் சேர்த்ததில்லை. இதுக்கப்புறம் பார்க்கலாம், நம்ம ஏதாச்சும் சரடு வாங்குற மாதிரி இருந்தால் மணி போடலாம், சரிங்களா. இப்போ ஏன்னா நான் கடைக்கே போகல, இல்லைனா கூட ஒரு 2 மணி கருப்பு மணி வாங்கிட்டு வந்து கூட சேர்த்து போட்டிருப்பேன். ஆனால் மணி அம்மா வீட்டு சைடு போடுற பழக்கம் கிடையாது, சரிங்களா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓரளவு கோத்துட்டாங்க, ஓரளவு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவர் வந்தோன்னே அப்படியே சாமியாண்ட வச்சுருப்பேன். பூ மட்டும் இப்போ வச்சுட்டு தலையில் இதை அப்படியே வச்சுட்டு அவர் வந்தோன்னே போட்டு விட சொல்லிடுவேன். நீங்களும் இன்றைக்கி மறக்காமல் தாலி பெருக்கி போட்டுக்கோங்க, சரிங்களா. புதுசாக கல்யாணம்